2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் தருணத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடுவோர் தமது தொகுதிகளில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் முக்கிய அரசியல் கூட்டணிகள் மற்றும் கட்சிகள் பலமுனை போட்டியில் களம் காண்கின்றன. சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மொத்தம் 22 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதில் திமுக 164 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிற கட்சிகள் இணைந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 169 அல்லது 170 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் முதன்முறையாக களம் காண்கின்றது. டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வி.கே. சசிகலா தலைமையிலான அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து தனி கூட்டணியாக போட்டியிடுகின்றன. சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகின்றது. மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் விஜய் தாக்கல் செய்யும் முதல் வேட்புமனு இதுவாகும். அதேபோன்று தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் முதல் தேர்தலும் இதுவாகும். கடந்த 29ஆம் தேதி 234 தொகுதிகளுக்குமான தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை விஜய் அறிவித்தார். சென்னை பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் போட்டியிடுகின்றார். நேற்று விஜய் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது தனது சொத்து மற்றும் வருமான விவரங்களை வேட்புமனுவில் வழங்கியிருந்தார். நடிகர் விஜயின் சொத்து விவரங்கள் தற்போது பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. விஜயின் அசையும் சொத்துக்களின் மதிப்பு 404.58 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வங்கி சேமிப்புகள், முதலீடுகள், நகைகள் மற்றும் வாகனங்கள் அடங்குகின்றன. குறிப்பாக வங்கி கணக்குகளில் மட்டும் 213 கோடி ரூபாய் இருப்பதாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. அசையா சொத்துக்களின் நடப்பு சந்தை மதிப்பு 220 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வீடுகள், நிலங்கள் உள்ளிட்ட நிலையான சொத்துக்கள் அடங்குகின்றன. விஜய் சுயமாக வாங்கிய அசையா சொத்துக்களின் மதிப்பு 92 கோடி ரூபாவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயின் மனைவி சங்கீதா பெயரில் சுமார் 391 சவரன் தங்க நகைகள் உள்ளதாகவும் வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த தங்க நகைகளின் எடை சுமார் 3132 கிராம் ஆகும். இதன் மதிப்பு 4.07 கோடி ரூபாவாகும். வெள்ளி பொருட்கள் 883 கிராம் எடையுடன் 1.2 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் விஜய் ஈட்டிய மொத்த வருமானம் 734 கோடி ரூபாவாகும். இந்த வருமானம் திரைப்படங்கள், விளம்பர ஒப்பந்தங்கள், முதலீடுகள் மற்றும் பிற வருவாய் மூலங்களிலிருந்து கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் விவரத்தில் டொயோட்டா லெக்சஸ், 2 BMW கார்கள், டொயோட்டா வெல்ஃபயர், மாருதி ஸ்விஃப்ட் கார் 5.35 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் இருசக்கர வாகனம் 67,400 ரூபாய் மதிப்பிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விஜயின் பூர்வீக சொத்துக்களின் மதிப்பு 21.83 கோடியாகவும், மனைவி சங்கீதாவின் பெயரில் 15.51 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் உள்ளன. சென்னை, நீலாங்கரை, அடையாறு, மயிலாப்பூர், சாலிகிராமம் உள்ளிட்ட 10 இடங்களில் அவருக்கு வீடுகள் உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனைவியின் பெயரிலும் பிள்ளைகள் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா பெயரிலும் அசையும் சொத்துக்கள் காட்டப்பட்டுள்ளன. விஜய் தனது தந்தை S.A. சந்திரசேகர் உள்ளிட்ட பலருக்கு மொத்தம் 76 கோடி இந்திய ரூபாய் வரை கடனாக வழங்கியுள்ளார். மொத்தத்தில் விஜயின் சொத்து மதிப்பு பெரும் அளவில் உள்ள நிலையில் பெரிய அளவிலான கடன் அல்லது நிலுவைத் தொகை இல்லை எனவும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து சொத்து விவரங்களும் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு சான்றுடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் விஜய் லயோலா கல்லூரியில் BSc படிப்பை முடிக்காது இடையில் நிறுத்திவிட்டதாகவும் வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சொத்து விவரங்கள் விஜய் தனது அரசியல் பயணத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.